ப்ரோ, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஆமா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா. ஆல்ரெடி தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கிரிஞ்சா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. தான் இருக்கும். ஆமா. இன்னைக்கு பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சியில தனுஷ் அவருடைய அரசியல் என்ட்ரி பத்தி தான் பேச போறோம். அவர் வந்து அரசியல்ல கால் பதிக்க நினைக்கிறாரா? அவருடைய ரசிகர்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் டீட்டெயிலா. வணக்கம். வணக்கம் ப்ரோ. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமா. நீண்ட இடைவெளி இல்ல, ஒரு சிறிய இடைவெளி. ஓகே. தனுஷ் அரசியலுக்கு வருகிறாரா அப்படின்றதான் இப்போ ஹாட் டாபிக். நிறைய பேர் வந்து அவருடைய வீட்டு வாசலில் அது ரசிகர்கள் பேசுகிறத கேட்குறோம். கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகளை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பப்ளிக் ஃபைட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா, விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை தனுஷுக்கு ஓட்டு போடுவீங்களான்ற மாதிரியான ஒரு டிபேட்லாம் ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது? பொதுவாக வந்து அறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டங்கள், இந்த விஷயங்கள் வந்து பின்னாடி யாராவது அதை எடுத்தால் அது வரைக்கும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள்னு அண்ணா சொல்லியிருப்பார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட அதை ஒரு சில இடங்களில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணோன்னு வச்சுங்களேன், நடிகராக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து கொஞ்சம் ரசிகர்கள் அதிகமாயிட்டா யார் யாருக்கெல்லாம் அரசியல் ஆசை வருதோ அது வரைக்கும் தமிழ்நாட்டை ராமச்சந்திரன் தான் ஆள்கிறான் என்று பொருள்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விதை, எம்ஜிஆர் போட்ட அந்த அரசியல் ஆசை விதை இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய அளவில் விருட்சமாக வந்து வளர்ந்துருக்கு. எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தார், தொடர்ச்சியாக வந்து பிரச்சார முகமாக இருந்தார். அதற்கப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவருக்கே ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் கிடைத்த வெற்றி, இடைத்தேர்தல் வெற்றி, அவர் கிடைத்த மக்கள் ஆதரவு, தொண்டர் ஆதரவுலாம் அவரை அடுத்தடுத்து அவரை வந்து நகர்த்திடுச்சு. ரொம்ப துணிவாக இருந்தார்னு வச்சிங்களேன். உடனடியாக ஆந்திராவில் அப்படி ஒரு எழுச்சி. என் டி ராமாராவ் வந்து எம்ஜிஆரை பார்த்து தான், எம்ஜிஆர் பேர் முதற்கொண்டு எம்ஜிஆர்கிட்ட கேட்டு எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி தான் என்டிஆரும் வந்தார். கட்சி தொடங்கி 9 மாதத்தில் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சார். அதற்கு பிறகு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சக போட்டியாளராக இருந்த சிவாஜி கணேசனில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து எவ்வளோ நடிகர்கள் வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ராமராஜன் ஆட்சி, ஆமாம், ராமராஜன் வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் தற்போது தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் கூட திரைத்துறையில இருந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்து வந்தவரோட ஆட்சி தான் இப்போ தமிழ்நாட்டிலையுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைத்துறை சார்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு 4 படங்கள் இல்லை நல்லாவே நடிச்சு ஒரு பிரபலம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்தது அவ்வளோ கூட்டம் இருக்கு. நீங்க இடையில ஒரு கேப் இருந்துச்சு. ராமராஜன் சொன்ன மாதிரி ராமராஜன், பாக்கியராஜ் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பார்க்கப்பட்டார். அவர் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கட்சி என்ன ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மக்கள் நீதி மையம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் என்ன நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிவிக்கே தான், விஜய் அவர்கள் தான். இப்போ அந்த பூஸ்ட் இருக்கா? நிச்சயமா 100% அந்த பூஸ்ட் இருக்கு. டிவிக்கோட வெற்றி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து யோசிக்க வச்சிருக்கு. நீங்க அண்ணாமலை திரைத்துறை சார்ந்து மட்டும் இல்லை, அண்ணாமலை அவர்களோட தனி முயற்சி கூட அதுல இருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம ஏற்கனவே கூட ஒரு கண்டென்ட் பேசியிருந்தோம். ஒவ்வொரு கட்சியிலுமே என்னென்ன தாக்கத்தை வந்து சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா, அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் கூட நம்ம வந்து இளைஞர்களை நம்பி நம்ம தனியாக இறங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு. மாற்றம் அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, மிகப்பெரிய திராவிட கட்சிகள், இருபெரும் திராவிட கட்சிகள், இவ்வளோ கட்டமைப்பு, இவ்வளோ பணம், இதை நம்ம வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற இடத்துல விஜய் வந்து இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல பணம் கொடுத்துருக்கலாம், கம்யூனிட்டி பார்த்து கேண்டீன் எடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி பொதுவாக தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து அது ஒரு எக்ஸப்ஷனாக ஒரு சில இடங்களில் நடந்திருக்காது, நம்ம சரின்னு சொல்லலை. ஆனால் பெரும்பான்மையாக அப்படி வெற்றி பெற்றிருக்கான்னும் போது எல்லோருக்குமே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமா வரும். டிவிக்கே கொடுத்த உத்வேகம் தான் இன்னைக்கு தனுஷ் வரைக்குமே வந்து அரசியல் ஆசை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஆனால் இது நாள் வரையும் இப்போ அஜித்லாம் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. நிறைய நடிகர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டாங்க. ஆனால் வந்து தனுஷை வந்து இந்த அரசியல் என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்க்கவே இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போகிறாங்க கூட இவர் பெரிய அளவில் அந்த மாதிரியான ஒரு ஆசைகள்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியல. அவருடைய ரசிகர்களும் அப்படியான வெளிப்படுத்துதல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து விஜய் அவர்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க வந்து பல வருடங்களாக அவங்க வந்து அரசியலுக்கு வருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு நீண்ட வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு அரசியல்லே வந்து என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கோம். ரசிகர் மன்றது வந்து இயக்கமாக மாற்றுறதுக்கே நீண்ட நாட்கள் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு தான் வந்தார் அரசியலுக்குள்ள. ஆனால் இவரை எதிர்பார்க்கவே இல்லையே. திடீர்னு வந்து ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க, அதில் வந்து ஸ்பீச்சே வந்து அரசியல் பொருள்படும்படியா இருக்கு, அவரே பேசுறாரு அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து இருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க
கமலஹாசன் அவர் வந்து அவரே வந்து தனியாக அரசியலை கவனிக்கிறவர், அவர் வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறவர், அவரோட நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அவர் அரசியல் களத்தில் ஜெயிக்கலை, இங்கே இருக்கிற கொள்கை பேசி ஜெயிக்கலை அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அவரோட நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவரோட தந்தைக்கே அப்படி ஒரு ஆசை வந்து இருந்தது. ஏன்னா வந்து எம்ஜிஆர், அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி அடுத்து விஜயகாந்த் வேற வராரு அப்படின்னும் போதே அந்த ஒரு அரசியல் தாட் வந்துடுது. அதற்கேற்ற மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறத அப்படியே வந்துடுது. விஜய்க்கும் ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து அப்படியே ஃபாலோ ஆகுது. ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபார்மேட் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. சந்திரசேகர் அவர்கள் வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த நோக்கம் இருந்தது. ஆமாம், இருந்தது. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ் அடைஞ்ச அந்த உச்சம் இருக்குல்ல, தனுஷுக்கு கிடைத்த ஆதரவு, ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறது, அடுத்தடுத்து அவரோட அந்த ஜேர்னி போன தூரம் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா, தனுஷோட அப்பாவுக்குமே தனுஷ் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நோக்கமாக தான் நிச்சயமாக இருக்குது. அவர் பாஜகவில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பாஜகவில் வந்து ஏதோ கலைப்பிரிவு இந்த மாதிரி இதுல எல்லாம் இருந்தார். கஸ்தூராஜா இருந்தார். அவருக்கு அரசியலில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுன்ற அந்த விருப்பம்லாம் உண்டு அவருக்கு. கரெக்டான லீட் எடுத்து கொடுத்துட்டீங்க. தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்ததுலேருந்து இன்னொரு பக்கம் இது பின்னணியில் பாஜகலாம் இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்து விவாதிப்போம். முதல்ல அந்த பேச்சிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேச்சு நீ வந்து இங்கே சும்மா வந்து கூடி கலைஞ்சோம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அரசியல் மயப்படுத்துகிற மாதிரி வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இது வழக்கமான விஷயங்கள் தான். நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஐடியாலஜிக்கலாக நீங்கள் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்கும் ஒரே ஃபார்மேட்டு தான். உங்களால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்குங்க. இது வந்து வழக்கமான ஒரு ஃபார்மேட்டு தான். எல்லாருமே இதை தான் வந்து பெரும்பான்மையாக வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாருக்குமே உள்ள ஒரு ஃபார்மேட் தான். அது அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃபார்மேட் தானே பார்க்க முடியுது. ஆமாம், ஏன்னா இதனால் வரை இப்படி பேசி யார் பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலுக்கு வரக்கூடிய அரசியல் ஆசை இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை பேசியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும். இது தனுஷ் அவரோட மன்றத்தில் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமான நெருக்கமான நிர்வாகிகள் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மன்றமுமே ஒரு குட்டி கட்சியாக தான் செயல்படும். இங்க இருக்கிற ரசிகர் மன்றம் நீங்க நினைக்கிற எல்லாமே ஒரு குட்டி கட்சி தான். அந்த ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்ப சொல்ல போனா எப்படி கட்சிகளுக்கு ஒவ்வொரு வருவாய் மாவட்டமும் 2 மாவட்டம் 3 மாவட்டம், இப்ப தென் சென்னை, கிழக்கு, வடக்கு இந்த மாதிரி மன்றங்களுக்கே உண்டு. சிவகங்கை வடக்கு, சிவகங்கை தெற்கு, இந்த மாதிரி மன்றங்களுக்கே நாங்க அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். அப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு. அணிகள் கூட உண்டு, இளைஞர் அணி இந்த மாதிரி அணிகள் கூட இருக்கு. அதையும் தாண்டி மகாராஷ்டிரா வரைக்குமே எங்களுக்கு வந்து ரசிகர் மன்றம்லாம் இருக்கு. வழக்கமா இந்த மன்றங்கள்லாம் இருக்கு. எப்போதுமே அதுக்கான தருணம் பார்த்து தான் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. எல்லாருமே தங்களோட நடிகர்கள் அப்படி தங்களோட ரசிகர்கள் அப்படி ஒரு அணியமாக்கிட்டே வருவாங்க. ஒரு சான்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்படி நாங்க வந்து இப்ப விஜய் வந்தது, அவர் கூட இருந்த ரசிகர் மன்றத்துல இருந்த சாதாரண ஆட்கள் இன்னைக்கு எம்எல்ஏ மந்திரியாலாம் ஆயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே எங்க நிர்வாகிகளுக்குமே அந்த ஆசை வந்து வந்துடுச்சு. அந்த ஆசை வந்து அது வந்து நாங்கள் ஒரு நிர்பந்தமாக நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்களை தான் நீங்கள் முதல்ல இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு அவர் கைட் பண்ணுறாரு. அரசியல் ஆசை நம்மளும் இந்த மாதிரி வரணும்னு பண்ணும்போது நீ முதல்ல இன்னமுமே நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும், இன்னமுமே நீங்கள் நிறைய பண்ணணுன்றத தனுஷ் சொல்றாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடனடியா வர்றதுக்கான திட்டம் இல்லை அப்படின்றத புரிஞ்சு. உடனடியா நிச்சயமா உடனடியா வர்றதுக்கான திட்டம் இல்லை. அதுக்கான கொஞ்சம் கால அளவு அப்படிங்கிறது இருக்கு. மேபி 2031 தேர்தலுக்கு முன்னாடி வரலாம், இல்ல அதற்கு 29 நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, அதை ஒட்டி அதை தாண்டி அப்படி வரலாம். அப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் மக்களோட மக்களா இருங்க, எல்லாமே ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரை தான் தனுஷுமே கொடுத்துருக்காரு. அவரோட மன்ற நிர்வாகிகள் எல்லோருக்குமே ரொம்ப ஆசை இருக்கு, எப்படியாவது அரசியலுக்கு வரணும்னு விரும்புறாங்க. எம்எல்ஏக்கள் ஆகணும், மந்திரிகள் ஆகணுன்ற ஆசை வந்துருச்சு. இப்போ தனுஷ் ரசிகர் மன்றம் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாகவே இருக்கு, பல வருடங்களாக வந்து இருக்கு, அப்படி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம், விஜய் ரசிகர் மன்றம் இருந்த அளவுக்கான அந்த அரசியல் செயல்பாடுகள், அதாவது அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த மக்கள் பணிகள் இது மாதிரி வெளிக்காட்டிக்கிறது, மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்திக்கிறது, இப்படியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்களா, இதுவரையும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல, தொடர்ச்சியாவே அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாவே அவங்க வந்து சின்ன சின்ன ஊர் பக்கம் இப்ப ஒவ்வொரு வருஷமும் தனுஷோட பிறந்தநாள் அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சில ஊர்கள்ல அந்த மாதிரியான சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் பண்றது வந்து வழக்கம். 2019 ஒரு பெரிய அளவுல பண்ணியிருக்காங்க. 2019 ஒரு பெரிய அளவுல இப்ப நடந்ததுல இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா 5 வருஷமா அதை விட்டுட்டாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் பெரிய அளவுல பண்ணியிருக்காங்க.
பெரிய அளவில் வந்து அவர் ஐஸ்வரி கணேஷ் அவர் தான் தொடர்ச்சியாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரோட அந்த மருத்துவக் கல்லூரி தான், அந்த மருத்துவக் கல்லூரியாகவும் இருக்கும், ரத்த தானம் எல்லா உதவிகள் பண்ண இந்த டைம் வந்து கொஞ்சம் மாசா பண்ணணும்னே பண்ணியிருக்காங்க. வழக்கமா பண்றதை நம்பிக்கையை கொடுத்தது தாவேகா ஆட்சி. நிச்சயமா தாவேகா ஆட்சி, விஜய் முதல்வரான அந்த விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். இப்போ இன்னொன்று அவங்க அப்பாவுக்கும் அப்படியான ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதை வந்து எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை, அவரே வெளிப்படையா ஒரு கல்லூரி விழாவில் வந்து நீங்கள் போயஸ் கார்டன் ஒரு பவர்ஃபுல்லான இடம், அங்கே இருக்கார் தனுஷ், அவர் அரசியலுக்கு வருவாரான்னு கேட்கும்போது என் மகனும் வரலாம் பேரனும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்று பவர்ஃபுல்லான இடம் அப்படிங்கிறது கோபாலபுரம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒருவேளை அவர் அரசியலுக்கு வரலாம், ஒருவேளை தனுஷ் வரலாம், திமுக சார்ந்து கூட ஏதாவது இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தனியா இயங்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருந்தது. திமுக தரப்புலையுமே நிறைய பேரை தேர்தலுக்கு முன்னாடி, நீங்க இப்போ விட்டுருங்க, தேர்தலுக்கு முன்னாடி பாருங்க திமுகவில் இன்னும் பல மாற்றங்கள் வந்து நடக்கும், பல நடிகர்களோட அந்த ஒரு இதெல்லாம் நடக்கும், விழாக்கள்லாம் அந்த மாதிரி சேர்த்து ஒரு சிலரை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி. ஸோ அதற்கான இதில் தனுஷ் கூட இருப்பார் போல, பெரிய லெவலில் அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை கூட இருந்தது. ஆனால் இப்போ விசாரிக்கும் போது அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தனிக்கொடி தான், கொடி பறக்குதா அப்படின்ற மாதிரி தனிக்கொடி தான் வந்து பிடிக்கிறதுக்கு தனுஷ் வந்து தயார் ஆயிட்டாரு, தனி கட்சி தொடங்குறது தயாராயிட்டாரு. அவர் தந்தைக்கெல்லாம் நிறைய வந்து விருப்பம் இருக்கு, அவர் தந்தையோட ஆசை அப்படிங்கிறதுமே இருக்கு, தனுஷுக்குமே அதோட அந்த ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. இப்போ அதிமுக அவங்களுடைய வந்து எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக எப்படி வந்து தன்னோட வந்து பொசிஷன் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு, பொலிட்டிக்கலா அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை வராரு, நாம் தமிழர் ஒரு பக்கம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? தமிழக மக்கள் மீதான நம்பிக்கை தான் எல்லாரையும் தாண்டி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா அதுல என்னன்னா, அவர் இன்னும் வரல, அவர் வருவாரா இல்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவாதிக்க முடியாது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நீங்க விஜய் அவருக்கு இருந்த ஒரு பரந்துபட்ட ஒரு ஆதரவு, அவர் வந்து தமிழ்நாட்டோட எல்லா குடும்பங்களையும் அவர் சொல்ற மாதிரி அவருக்கான ரசிகர்கள் இருந்தாங்க, குட்டீஸ் ரசிகர்கள் எல்லாம் இருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அந்த அளவுக்கு தனுஷ்கான ரசிகர்கள் கிடையாது. ஏன்னா அவர் எடுக்கிற ஜேர்னரு, இவர் செலக்ட் பண்ற படம், தனுஷோட நடிப்பு அப்படிங்கிறது வந்து குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். எப்படி அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் வந்து நிறைய வெரைட்டியா இருந்தாலும் அவருக்கான அந்த பட்டாளம் அப்படிங்கிறது ஒரு பறந்துபட்ட அளவுல இருக்காது, குறிப்பிட்ட ஒரு இன்டெலெக்சுவலா ரொம்ப நுணுக்கமா பாக்குறவங்க கிட்ட தான் இருக்கும். அதே போல தனுஷ்கான ரசிகர்களுமே நீங்க பாத்தீங்கன்னா 10க்கு ஒரு 6 பேர் வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு சொன்னா ஒரு 2 பேர் தனுஷ் ரசிகரா இருப்பாங்க, நல்லா நடிக்கிறாரு, கொஞ்சம் கமர்ஷியல் கொஞ்சம் இன்டெலெக்சுவல், அது மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஆமா, ஒரு ஆக்டிங்க விரும்புறவங்க, நல்லா நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறாங்க அப்படிங்கிற ஆட்கள் இருக்கு. ஆனா தனுஷுக்குமே ரசிகர்கள் வந்து நிறைய இருக்காங்க, அதுவுமே மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா விஜய்க்கு அடுத்ததா ஒரு தலைமுறை, இப்போ வந்து நீங்க விஜய் ரசிகர்களா இருந்தவங்க இன்னைக்கு மினிஸ்டரா எம்எல்ஏ அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுன்றது அது கொஞ்சம் குறைவுதான். ஆனா அந்த இடத்துல தனுஷ்க்கு நிறைய ரசிகர்கள் உருவாயிருந்தாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கணும். விஜய் அஜித்துக்கு அப்புறம் ஒரு ஏரா இருந்ததுல, அந்த ஏரால தனுஷ்கான ரசிகர்கள் கூட நிறைய பேர் உருவாயிருந்தாங்க. அவங்கெல்லாம் தேர்தலில் வாக்களிப்பாங்களா, எந்த அளவுக்கு அது கனெக்டடா இருக்காங்க, நடிப்பை மட்டும்தான் அவங்க விரும்புறாங்களா, இல்ல தனுஷ் மேலேயே என்ன செஞ்சாலும் வந்து ஓகே எங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி இறங்குறாங்களான்றதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். ஆனா கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா விஜயோட அந்த ஸ்பேஸும் தனுஷுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதுமே ஒரு மாறுபட்டது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. இப்போ அதை தாண்டி இப்போ பிஜேபி பின்புலம், பிஜேபி ஒரு கால்குலேட் பண்ணுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வர்றதே வந்து பின்புலத்தில் பிஜேபி இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்குது. அப்படியான சூழல தனுஷ் அவர்கள் வந்து இப்படியான ஒரு பேச்சு எழுறதுக்கு பின்னணியிலே வந்து பிஜேபி இருக்குது, அவருடைய விருது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்களே இப்போ. நிச்சயமா, ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனுஷே சொல்லியிருக்காரு, வட சென்னை கர்ணன், ராஞ்சனா, அந்த மாதிரி இவ்வளவு படம் அதுக்கெல்லாம் தரல, அதுக்கே நீங்க தரல, நீங்க வந்து அவரே ஒத்துக்கிறாரு இது வந்து கொஞ்சம் சுமாரான படம் தான் அதுக்கெல்லாம். ஆமா கரெக்ட், அதுக்கெல்லாம் நீங்க ஏன் தரலன்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் தந்திருந்தாங்கன்னா யாரும் உங்களுக்கு அவார்ட் தராங்க தரல அப்படிங்கும் போது யாரும் கேள்வி எழுப்பல. அதான் நான் சொல்றேன், அதுக்கு தந்திருந்தா யாரும் கேள்வி எழுப்பி இருக்க மாட்டாங்களே, அதுக்கு தந்திருந்தா இந்த கொஸ்டினே வந்திருக்காதுல்ல. அவர் என்ன சொல்ல வரனா, அதுக்கெல்லாம் தரல, அப்ப வந்து ஏன் இந்த படத்துக்கு தரலன்னு இவங்க யாரும் கேள்வி எழுப்பல, இப்ப இதுக்கு தரும்போது ஏன் தந்தீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுதான் படத்துக்கு தான் அவார்டு. இப்ப 2024 வெளியான திரைப்படங்கள்லயே சிறந்த திரைப்படம் ராயனா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. தனுஷ் மிகச்சிறந்த நடிகரானா நிச்சயமா மிகச்சிறந்த நடிகர் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா மிகச்சிறந்த திரைப்படம் ராயனா அப்படிங்கும்போது ஒரு பெரிய கேள்வி வந்து உருவாகுது. அவரை ரசிக்கிறவங்களே, நீங்க தனுஷ் ஃபேனா இருக்கிறவங்களே ராயனை ரசிச்சாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. நீங்க அந்த படத்துக்குலாம் நீங்க இது வந்து அதுக்கு கொடுக்கல இதுக்கு கொடுக்கலன்னா, இப்ப அந்த வாழ்நாள் சாதனையாளர் அவார்டுன்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து
2020 தரல, சரி பரவாயில்ல, 21 கூட தரலாம், ஏன்னா அது வரைக்கும் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் தான். 22 கூட தரலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் அவார்டை நீங்க அதுக்கப்புறம் எப்ப வேணா தர்றதுங்கிறது வேற. நீங்க வந்து வாழ்நாள் சாதனையாளர், ஞானபீடம் மாதிரியான விருதுகளை இந்த வருஷம் தரல, அடுத்த வருஷம் தரல, நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த அவார்டு வந்து 2024 வந்த மிகச்சிறந்த திரைப்படத்துல ராயன் தானா, நீங்க 2005 வந்த படத்துக்கு ஏன் தரலன்னு எப்படி கேட்க முடியும்? அது வந்து லாஜிக்கலி வந்து கிடையாது. ஸோ அது ஒரு கேள்வி. அதையும் தாண்டி என்னன்னா, ராயன் ஓகே, திரைப்படம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஜூரிஸ்க்குலாம். சிறப்பு அவார்டுன்னு சொல்லிட்டு கேப்டன் மில்லருக்குமே ஒரு, ஏன்னா சிறந்த நடிகர் கொடுக்க முடியலன்னு சிறந்த சிறப்பு அவார்டுங்கிற மாதிரியும் ஒன்று கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது வருது. விமர்சனங்கள் இல்லை, அதாவது பிஜேபி நேரடியாக போய் தனுஷ் கிட்ட வந்து வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு 2 அவார்டு தரோம், நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் உங்களுக்கு அப்படி இருக்காது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வழக்கமான அஜெண்டாவே என்ன இருக்குன்னா, நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு கன்னட இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாத்துக்குமே அவங்க ஃபேவராக கொஞ்சம் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜியை படமாக கொண்டு வரவங்கள ஈஸியாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்து பொதுவாக இருக்கு. நீங்கள் பல விருதுகளுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது வேற, அதை கொஞ்சம் தூக்கி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து தனுஷ் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிறாரு, ஃபிட் ஆகுறாரு, வந்தா வந்து ஒரு அப்பாவும் பிஜேபியில இருந்து, ஆமா, ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஓகேயா இருப்பாரு. ஏன்னா ஆன்மீக அரசியலை வந்து முன்னெடுக்கிறவரு, அப்படி இப்படி கொஞ்சம் வந்து கனெக்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இப்ப என்கரேஜ் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஒரு விதையை போட்டு வைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா அதை பார்த்து அப்படியான விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்து உருவாகுது. பிஜேபி வந்து கொஞ்சம் ரெடி பண்றாங்க. ஏன்னா நீங்க இந்த பேச்சுகள் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தொடர்ந்து நடக்குது பாருங்க. அரசியலுக்கு வரலாம். அடுத்து மாவட்ட ரீதியா வந்து மன்ற நிர்வாகிகளை சந்திக்க போறாரு. ஆமா, சுற்றுப்பயணம் போறாரு, நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்கு மாவட்ட ரீதியா போறாரு. அடுத்து வந்து கோயில்களுக்கு சுற்றுப்பயணம்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நேத்து போயஸ் கார்டன்ல வந்து பிறந்த நாளுக்கு வந்து வெளியில வந்து எல்லாரையும் வந்து வணக்கம் வச்சு கும்பிட்டுலாம் போயிருக்காரு. இல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி வெளிப்படையா ரசிகர்களும் வந்து அரசியலுக்கு வர போறாரு, வரணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை பேசுனதும் கிடையாது இல்லையா? வரல. அதுக்கு ரிசல்ட் 2026 ரிசல்ட் இப்பதானே வந்துச்சு, மே மாசம் வந்துச்சு. வரலாம், நம்மளும் வரலாம் அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கை வந்து வந்திருக்கு. ஏன்னா நீங்க இதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க, தேர்தல் அரசியலுக்கு வர்ற கட்சிகளுக்கு இல்ல வர்ற நபர்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம மக்கள்கிட்ட போய் சேரணும், நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் சேரணும். நடிகர்களுக்கு அது இயல்பாவே இருக்கு, அமைஞ்சிடுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப நாம் தமிழர்ல இருந்து சீமான்னு ஒருத்தர் இருக்காருன்னா, அவருமே திரைத்துறை சார்ந்து வந்தவர் தான். ஆனாலுமே கூட ஏதோ ஒரு ஐடியாலஜி பேசணும், எல்லார்ட்டையும் போய் சேரணும், எல்லார்கிட்டயும் போய் கொள்கைகளை சேர்க்கணும், கொள்கையை பிடிச்சிருக்கணும், பிடிக்கல, பல்வேறு விஷயங்கள். திரைத்துறை இருந்தாலும் பெரிய நடிகராயே, ஆமா, அதன் மூலமா வந்து பாப்புலரைஸ் ஆனவர் கிடையாது. ஆமா, அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப நடிகர்கள், நீங்க முதல்ல தெரியணுங்க, யாருன்னு தெரியணும். அப்பந்தான் அவனுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது, அறிமுகம் அப்படிங்கிறதே தேவை. இன்னைக்கு நம்ம குறைச்சு மதிப்பிடல. கம்யூனிஸ்டுகள் வந்து போராடாத பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் போராடாத பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு சண்முகம் தான் சிபிஎம்மோட மாநில செயலர் சண்முகம்னு ஒருத்தர் இருக்காரு, இவ்வளோ போராடி இருக்காரு, இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு, வாட்சாத்திக்காக இவ்வளோ உரிமைக்காக போராடி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? வசீகரா படத்துல விஜய் தான் நடிச்சாருன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் இந்த பக்கம் தனுஷ்க்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இவர் இப்படி ஒரு, ஆனா அதை நியாயப்படுத்த முடியாது. அதுக்காக கம்யூனிஸ்ட் வந்து ஒரு படத்துல எல்லாம் நடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து கம்யூனிஸ்டத்துக்கு கிடையவே கிடையாது, அரசியல வந்து முன்னெடுக்க முடியல, நியாயப்படுத்துறதுக்கே வரல. இங்க பிரச்சனை என்னன்னா, அவ்வளவு உரிமைகளுக்காக போராடி மக்களுக்காக நின்றாலுமே கூட அவங்களுக்கான அந்த அறிமுகம்ங்கிறது கம்மியா தான் இருக்கு. மக்கள் யாரும் அவ்வளவு தேடி போய் ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் இது வந்து இன்னும் சொன்னா இது நியாயப்படுத்துறது கிடையாது, இது வந்து விமர்சனம் தான். மக்கள் வந்து திரைத்துறைனா ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுறாங்கன்ற அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான். அப்படிங்கிற போது நடிகர்களுக்கு வந்து அது ஈஸியா அந்த அறிமுகம் இருக்கு. இன்னொன்னு அவங்க வந்து ஈஸியா ஏற்கனவே வந்து திரை சார்ந்து வந்து நிறைய அந்த பாசிட்டிவான டைலாக்ஸ் பெரும்பாலும் அவங்க படத்துல எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப தனுஷ் வேணா ஒரு சில படத்துல அப்படி நடிச்சிருப்பாருன்னு வச்சுங்களேன், மற்றபடி விஜய்லாம் ஒரு படத்துல அவர் ஜெயிச்சிருவாருன்னு வச்சுங்களேன். இயல்பாவே அதை ரசிக்கிற ஆட்கள் தானே நிறைய இருக்காங்க. நீங்க வந்து ரஜினி அடி வாங்க கூடாது, சினிமாவா இருந்தா கூட எம்ஜிஆர் அடி வாங்க, தன்னை அந்த இடத்துல பொருத்திக்கிறது, தானே வெற்றி பெற்றதா நினைக்கிறது, அந்த மனநிலை தான், அந்த உளவியல் தான், அந்த உளவியல் இருக்குல்ல. ஸோ ஈஸியா அது வந்து கனெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்து உருவாயிடுது. டக்குன்னு வந்து ஒரு சிஎம் ஆசை வந்து வந்துடுது. ஓகே, இப்போ ஆசை வந்துடுச்சு, இல்லை வந்துடுச்சா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்குது. நிறைய பேர் வந்து வரணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இடையில எல்லாம் கூட வந்து பேச்சு வந்துச்சு, அவர் வந்து அதிமுகவுக்கு போக போகிறாரு, இல்லை திமுக பக்கம் போக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அது அப்போல்லாம் யாரும் அதெல்லாம் நம்பல, அது ஒரு காசிப்பாக தான் அதை கடந்து போனாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ரூட் எடுத்து பயணிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகளே சொல்கிறாங்க. அதற்கான தெரியுது, அண்ணன் தான் அதை அறிவிக்கணும், நாங்க சொல்ல மாட்டோம், எங்களுக்கெல்லாம் ஆசை நிறைய இருக்கு, வாய்ப்புகள் நிறைய இருக்கு, காலம் கூடி வருது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கமல் ரசிகர்களும்
விஜய் ரசிகர்கள் சொன்ன அதே டைலாக்கை இப்போ இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனுஷ் வந்து அரசியலில் வந்து என்ட்ரி கொடுப்பாரா, அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்கு, இவ்வளோ ரசிகர் பட்டாளம் இருக்கு. விஜய் அளவுக்கு ஒப்பீட்டு அளவில் இல்லைனாலும் கூட அவர் அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறாரு. நம்மளும் வந்து ஆரம்பிச்சா நம்மளுக்கான ஒரு ஆதரவும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் அவர் பொலிட்டிக்கலாவும் வந்து ஃபார்ம் ஆகுறாரு. நம்ம வந்து பாஜக வந்து அவர் கொள்கைகள் சார்ந்த ஒரு நபரை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னொரு பக்கம் தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு, அவர் நடிக்கிறாரு, வெற்றிமாறன் டைரக்ட் பண்றாரு. இப்ப முருகன் தமிழ் இப்போ எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கு. அதையும் தொடர்புபடுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தோட பின்னணியிலும் ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, அரசியல் உள்நோக்கம் இருக்கு. இல்லை, அப்படியான கருத்துக்கள் வந்து பொதுவாக வந்து வருது. நீங்கள் வந்து அதில் வந்து குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் ஐடென்டிட்டி வந்து ஒரு பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் ஆளப்போறான் தமிழன். ஆமாம், நீங்கள் தனுஷ் கூட இது வரைக்கும் அப்படி எங்கேயாவது பேசியிருக்காரான்னு எனக்கு தெரியல. இந்த பிறந்தநாள் விழாவில் வந்து பேசியிருக்காரு, தமிழனுக்கு 2 அவார்டு கொடுத்தா வந்து அதை வந்து தட்டி கொடுக்கணும் அப்படின்னு. தனுஷ் மிகச்சிறந்த நடிகர் தான் அவார்டு கொடுத்துருக்காங்க, தமிழன் கொடுக்கல. ஆனாலுமே கூட தனுஷ் வந்து தன்னை வந்து அந்த இடத்துல ஏன் ஒரு தமிழனா தன்னை வந்து தமிழனுக்கு ஒரு அவார்டு கொடுத்தா தேசிய விருது இல்ல உங்களுக்கு, அதுல தமிழனுக்கு கிடைச்சா தட்டி கொடுக்கணும் அப்படின்றாப்ல. ஆமா, நிச்சயமா. நீங்க ரஜினி கூட இது சார்ந்து ஏற்கனவே கருத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து கோவால அந்த வாழ்நாள் சாதனையாளர் அந்த அவார்டெலாம் கொடுக்கும்போது இது வந்து பொதுவாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெருமை, அப்படி தான் பேசியிருக்காரு. நீங்கள் வந்து தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தமிழனுக்கு 2 அவார்டு கிடச்சிருக்கு, அதை வந்து நம்ம எல்லாரும் தட்டி தான் கொடுக்கணும், தட்டி விடக்கூடாது அப்படின்னு. தன்னை வந்து ஒரு தமிழனா ஒரு ஒரு காயின் பண்ணுறது, தன்னை வந்து அப்படி சொல்லிக்கிறது மூலமாகவே ஏதோ ஒரு அங்கே வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது தெரியுது. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டே வந்து தமிழின தலைவரேன்னு தான் அடிச்சு ஒட்டுறாங்க. இப்போ நீங்கள் இந்த விழாக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தமிழின தலைவரே அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்து அடிச்சு ஒட்டுறதையுமே பார்க்க முடியுது. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க போறாங்க. இல்ல, அது தெரியல. நீங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் அப்படி நேரடியா முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது தெரியல, அப்படி எடுப்பாரான்னு தெரியல. ஆனா தமிழ் டீப்பா போவேனா இப்போதைக்கு வந்து அதற்கான முகாந்திரங்கள். ஏன்னா நீங்க விஜயே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மொழிப்போர் தியாகிகளோட கனவுகளை நிறைவேற்றுவோம்னு தான் பேசியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் அந்த வாசகத்தை தான் தங்களோட அரசியலோட ஒரு நோக்கமாவே அவங்களுமே வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி, அந்த ஒரு அரசியல்ங்கிறது பொதுவாக வந்து தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அதையும் தாண்டி தமிழ் முருகன் பற்றி நம்ம பார்க்கணும்னா, வெற்றிமாறன் இதை திட்டமிட்டு பண்றாரா, வெற்றிமாறன் வந்து தனுஷ்காக அப்படி பண்றாரா அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே வந்து அந்த முருகன் படம் வந்து வந்ததுல வந்து நீங்க நார்த்ல வந்து அவர் பிறந்து மையத்துல இருந்து தென் இதுல வந்திருக்காரு. நாகஸ்வினோட படம், அது வந்து ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறது. அதுக்கு போட்டியா பெரிய சர்ச்சை ஆயிருக்கு. அதுக்கு போட்டியா தான் தனுஷ், அதுக்கு போட்டியா தான் வெற்றிமாறன் வந்து அறிவுமதி அவரோட தமிழ் முருகனை வந்து இது பண்றாரு. மேபி வெற்றிமாறன் வந்து தொடர்ச்சியாவே தனுஷ் வச்சு படம் பண்றவர் தான். ஸோ அந்த வகையில கூட இருக்கலாம். ஆனா பொலிட்டிக்கலி இது மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இல்ல, அதனுடைய அரசியல் நோக்கம் வேறவா கூட இருக்கலாம். இப்போ வந்து நார்த்ல வந்து முருகன் வந்து சொந்தம் கொண்டாட ஒரு ட்ரை பண்றாங்க. அதற்கு ஒரு போட்டியா கூட அந்த படத்தை எடுக்கலாம். வந்து நம்ம இப்படி அரசியல் முடிச்சுகள் போட தேவை. ஆனா அது மறைமுகமா தனுஷ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஆந்திரால என்டிஆர் வந்து எல்லோருமே வந்து என்டிஆர் வந்து ஒரு கிருஷ்ணரா தான் பார்த்தாங்க. என்டிஆர் வந்து ஒரு தேவடான்னு சொல்லி தான் போய் நிற்பாங்க. அந்த நம்ம தெரிஞ்ச ஆட்கள் பேசுறவங்க சொல்லும் போது தான் சொல்லுவாங்க, அவர் காலையில ரெடியாகி வந்து அந்த சக்கரம்லாம் சுத்தமா ஒரு கூண்டு மாதிரி அதுல தான் போய் நிப்பாராம். காலையில வந்து ராமர் வேஷன் நினைக்கிறேன், அதுலதான் வந்து நிப்பாராம். எல்லாருமே வந்து அவரை பார்க்க வரவங்க தேவடான்னு சொல்லி அப்படி இது கடவுளா தான் வந்து பார்த்தாங்க. நீங்க ஆந்திரால இருக்கிற மக்கள் நீங்க ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. இப்ப என்டிஆர் பாணியில தனுஷா அப்படின்ற ஒரு இல்ல, நீங்க வந்து ஆந்திரால இருக்கிற மக்கள் வந்து என்டிஆர் வந்து அவங்களுக்கு ராமர் என்டிஆர் தான் பாக்குற ஒரு இதுதான் இருந்திருக்கு. ஒருவேளை இவர் இப்படி நடிச்சு அதுல வந்து ஒரு கனெக்ஷன், ஏன்னா தமிழர்களுக்கும் முருகனுக்குமான கனெக்ஷன் நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும். பொதுவாக பறந்துபட்டு எங்கே வாழ்ற எல்லா தமிழர்களுக்கும் மொழி மறந்த நாட்டுல கூட இன்னும் முருக வழிபாட்டை மறக்காத மக்கள் வந்து இருக்காங்க. அதனோட வரலாறு என்ன, அது சரியா தவறா, இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம அது சார்ந்த விவாதத்துக்குள்ள போகலாம்னா அப்படி ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. தமிழர்களுக்கும் முருகனுக்குமான கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ் தனுஷ் நடிக்கிறது மூலமா அவங்களுக்கு வந்து உதவி செய்யவும் செய்யலாம், இல்லைன்னா அது வந்து எதிர்விளைவுகளை கூட ஏற்படலாம். ஏன்னா அந்த ஸ்டோரியை பொறுத்து இருக்குல்ல, உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க, அது எப்படி இருக்கு, அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நான் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த காந்தாரா மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரு மாதிரி மக்களை வந்து ஒரு கனெக்ட் பண்ணதான் வைக்குது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா வந்து அது ஹெல்ப் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் அப்பாவுடைய பேச்சு, இன்னொரு பக்கம் பிறந்தநாள் விழாவில் தனுஷ் அவர்களுடைய பேச்சு, இன்னொரு பக்கம் தமிழ் முருகன், இன்னொரு பக்கம் அவார்டு, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு தாவேகா ஆட்சி அமைஞ்ச அந்த அரசியல் சூழல், ஜென்சி புரட்சி, இவரும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா
கிட்டத்தட்ட விஜய் எப்படிலாம் பேசுவாரோ அது மாதிரி வந்து ஆடியோ லான்ச்ல வந்து அவருக்கு ஒரு பாணி இருக்கு. ஆமா. இதே மாதிரி முழு ஸ்டோரி நீள dialogue. சொல்றது, ஆமா. டைலாக் சொல்றது, இது ஏன் மாதிரி நாங்களாம் மோட்டிவேட் போயஸ் கார்டன்ல பண்றது, வீடு வாங்கக்கூடாதான்ற அப்படி மாதிரி, சொல்றது, ஏன் நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதான்னு வரப்போறாரு. அப்படிலாம் பேசக்கூடிய நபர் தான். அதற்கான ஒரு ஆடியன்ஸ் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதன் பின்னணியில் அரசியல் செயல்பாடுகள் இருக்கா, அரசியல் திட்டம் இருக்கா, அரசியலில் கால் பதிக்க போறாரா, அடுத்த கட்ட செயல்பாடு என்னவா இருக்க போகுது, அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நன்றி. நன்றி.